இன்னொருத்த பெத்த பிள்ளைகளா பேர் வைக்கிறதுக்கு விரும்பாதீங்க. அது அசிங்கமான விஷயம். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நடிகர் விஜய் எப்படியோ அதை போலவே அவர்கள் அமைச்சர்களும் இப்படிதான் எதையும் தெரியாம வாய்சவடால் விடுவதற்கு அக்கறையோடு இருக்கிறார்கள். இதுல தாவேக அரசுக்கோ இங்க இருக்கிற வனத்துறை அமைச்சருக்கோ என்ன சம்பந்தம் இருக்கு? முதல்ல அதுக்கு என்ன சர்வே நம்பர் சொல்ல தெரியுமா? அவருக்கு ஒரு தொழில்துறை அமைச்சர் எப்படி சட்டப்பேரவையில் சொன்னாரோ அது மாதிரி 90 நாட்கள்ல நடக்கக்கூடிய விஷயமா இல்லை. ஒன்று. ரெண்டாவது, 2021 நிதி ஒதுக்கப்பட்டு இடத்திற்கான பிரச்சனை வந்தது. இடம் கண்டறிந்து அந்த இடத்துல அடிக்கல் நாட்டப்பட்டது, பணிகள் தொடங்கப்பட்டது என்பது நாடறிந்த செய்தி. எதற்காக நீதிமன்றம் சென்றார்கள் என்பதையெல்லாம் செய்தித்தாள்கள், செய்தியாளர்கள், ஊடகங்கள் அறிந்த செய்தி. அது சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு சென்றது. பிறகு அது உறுதிப்படுத்தப்பட்டது தமிழ்நாட்டு அரசுக்கு தான் சொந்தமானதுன்னு. மீண்டும் உச்ச நீதிமன்றம் சென்றதும் அந்த காலகட்டம் தான். அதே போல டெண்டர் விடப்பட்டதின் அடிப்படையில் தான் டெண்டரை எடுத்தவர் தான் அங்க அடிக்கல் நாட்டவே போனது. எப்பன்னு உங்களுக்கு தெரியும். அது கடந்த பிப்ரவரி மாதத்திலே அவங்க எல்லாம் போயாச்சு. அப்ப பணிகள் தொடங்கப்பட்டது. நீதிமன்றம் தலையிட்டு தடை கொடுத்த காரணத்தால் பணிகள் தொடங்காமல் இருந்தது. நீதிமன்றம் உத்தரவினை வழங்குகிறது. உறுதியாக நம்பிக்கையோடு இது தமிழ்நாட்டு அரசு சொந்தமான இடம், மாநகராட்சிக்கு ஒப்படைக்கப்பட்ட இடம் என்பதை உறுதிப்படுத்துகிறது. அவ்வளவுதான். இதுல தாவேக அரசுக்கோ இங்க இருக்கிற வனத்துறை அமைச்சருக்கோ என்ன சம்பந்தம் இருக்கு? முதல்ல அதுக்கு என்ன சர்வே நம்பர்னு சொல்ல தெரியுமா? அவருக்கு எவ்வளவு ஏக்கர் இருக்குன்னு தெரியுமா? எந்த வருஷம் பக்தவச்சலம் பாலிடெக்னிக் கொடுக்கப்பட்டது, அந்த தனியார் அறக்கட்டளை கொடுக்கப்பட்டதுன்னு தெரியுமா? அது மேற்கொண்டு நிலத்திற்கு அவங்க நீதிமன்றத்துக்கு சென்றது தெரியுமா? அது எப்பொழுது அது நீதிமன்றம் என்ன வழக்கில் தீர்ப்பு கொடுத்ததுன்னு தெரியுமா? அதுக்கு அவங்க விலை பேசினாங்களா? அதுக்கு நீதிமன்றம் உத்தரவு கொடுத்ததா? பிறகு அவங்க என்ன நடந்தது? அதுக்கு பிறகு இதையெல்லாம் கடந்து அரசுக்கு சொந்தமான நிலமாக இருக்கக்கூடிய 19 ஏக்கரை தான் இப்பொழுது அரசு எடுத்திருக்கு. மீதி இருக்கக்கூடிய இடத்தை பற்றிலாம் இல்லை. இந்த எந்த விவரமும் தெரியாதவங்க. அது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நடிகர் விஜய் எப்படியோ அதை போலவே அவர்கள் அமைச்சர்களும் இப்படிதான் எதையும் தெரியாம வாய்சவடால் விடுவதற்கு அக்கறையோடு இருக்கிறார்கள். நான் என்ன சொல்றேன்னா, புதிய திட்டங்களை கொண்டு வாருங்கள், அதற்கு நீங்கள் பெயர் சுட்டி கொள்ளுங்கள். இன்னொருத்த பெத்த பிள்ளைகளா பேர் வைக்கிறதுக்கு விரும்பாதீங்க. அது அசிங்கமான விஷயம்ன்றத தெளிவா சொல்லுறேன். என்ன தீவிரப்படுத்தணும்? அப்ப உயர்நீதிமன்றத்துல தீர்ப்பு கொடுத்தாங்களே, உயர்நீதிமன்றம் எப்ப கேஸ் நடந்ததுன்னு தெரியுமா? யாருக்குன்னா அவருக்கு தெரியுமாமா? அப்ப அவர் எங்க இருந்தாருன்னு தெரியுமா? என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு தெரியுமா? உயர்நீதிமன்றத்துல அப்ப வழக்கு எப்படி நீதிமன்றம் இது அரசு சொந்தமான இடம்னு சொல்லிச்சு? எந்த அடிப்படையில் அப்ப சொல்லிச்சு? அப்ப ஆவணத்தெல்லாம் சப்மிட் பண்ணவே தானே அது கரெக்ட்னு சொல்லி கொடுத்தது. அவங்க ரிவிஷனுக்கு உச்ச நீதிமன்றம் போனாங்க. அதுல திரும்பியும் காலதாமதம் ஆகும். அது ஒரு 6 மாத காலம் கடந்துச்சு. இந்த 6 மாத காலம் கடந்ததெல்லாம் நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்துக்கிற 3500 கியூபிக்ஸ் இது நீரை கர்நாடகா அரசு கொடுக்கணும்னு சொல்லிச்சு பாருங்க. அதை வாங்கிட்டு வர சொல்லுங்க பார்க்கலாம். கொடுத்த தீர்ப்பைன்னா நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு படி அந்த தண்ணீரை, காவிரி நீரை பெற்று வருவதில் அக்கறை காட்ட சொல்லுங்க.